கோப்பாயில் அழகான முறையில் பயிரிடப்படும் கீரை செய்கை பாவிக்கிற என்ன வகையான உரம் பாவிக்கிற நீங்கள்? மாட்டு தான் பாவிக்கிறது. மற்றது உரங்கள்னு சொன்னால் மண்ணில் எவ்வகையான பயிர்கள் ஐயா வரும்? வெங்காயம், ஓயிலை. அடுத்த சந்ததிக்காக இப்பவே நாங்கள் நாற்றுக்கு விடுத்தோம். யாழ்ப்பாணத்திலே கோப்பா என்னுமிடத்தில் கீரை செய்கையானது அமோகமாக இடம்பெறுவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இருந்த போதிலும் அதை எவ்வாறு மேற்கொள்கிறார்கள், எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் அந்த கீரை செய்கையை செய்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இங்கே நாற்று மேடையானது அழகிய சதுர வடிவில் அமைக்கப்பெற்று காணப்படுகிறது. இதற்கு எவ்வாறு நீர்ப்பாசனம் நடைபெறுகிறது என்பது அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளவு அழகான முறையில் இந்த கீரை செய்கையானது பயிரிடப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். இது 4 தொடக்கம் 6 நாட்பயிர்கள் 6 நாட்களுக்குள் பயிரிட்ட பயிர்களாக காணப்படுகிறது. பாருங்கள் எவ்வளவு அழகான முறையில் நீர் பாயக்கூடிய வகையில் அந்த நாற்று மேடையின் அருகிலே பாத்திகள் மற்றும் வாய்க்கால்கள் அமைய பெற்றுள்ளது என்பதை பாருங்கள். எல்லா பாத்திகளுக்குள்ளும், எல்லா சதுர வடிவ பாத்திகளுக்குள்ளும் நீர் பாயும் விதமாக அழகான முறையில் இந்த விவசாயி தனது திறமையை காட்டியிருக்கிறார். பொதுவாக இதை முளைக்கீரை என்று சொல்லுவார்கள். கீரையின் பயன்கள் என்னவென்பது உண்மையிலே அனைவருக்கும் தெரிந்தது. விட்டமின் A, C, K போன்ற சத்துக்களை அளிக்கும் ஒரு உணவாக கீரை காணப்படுவதோடு மற்றும் கண் பார்வையை ஒரு சீராக கொண்டு செல்லக்கூடிய உணவாகவும் இந்த கீரை காணப்படுகிறது. அதேபோல் பல்வேறு சத்துக்கள் அடங்கிய ஒரு உணவாக இந்த கீரையை நாங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இங்கே 7 நாள் தொடக்கம் 12 நாள் பயிர்கள் காணப்படுகிறது. இதுதான் அந்த நீர் செல்லக்கூடிய பிரதான வாய்க்கால். இந்த வாய்க்கால் ஊடாகத்தான் நீரானது ஏனைய மற்ற பாத்திகளுக்கும் சென்றடையும் வகையில் இது வடிவமைப்பு பெற்றுள்ளது. அந்த வகையில் பாருங்கள், இந்த இடத்த மூடி வச்சிருக்காங்க. இந்த இடத்தை திறந்து விட்டால் தான் அந்த பயிர்களுக்கும் ஏனைய பாத்திகளுக்கும் அது சென்றடையும். கீரை 21 நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய பயிர் என்பது நாம் அனைவரும் அறிந்தது ஒன்றுதான். அதை அடுத்து இந்த கீரை பயிர்கள் சில நாற்றுக்காக விடப்பட்டுள்ளன. பாருங்கள், மிக விரைவாக நாற்றை பெற்றுக்கொள்ளும் ஓர் மகசூல் விதைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாவரமாக கீரை காணப்படுகிறது. காற்றுக்கு எவ்வளவு அழகாக அசைந்தாடுகிறது பாருங்கள். இதன் நாற்றுகளை பார்க்கின்ற போது பாருங்கள், இங்கே முதிர்ந்த நாற்றொன்றை நான் எடுத்து காட்டுகிறேன். இதில் கருத்த நிற சிறிய வண்டு போன்றுதான் அதன் விதைகள் காணப்படும். அறிந்த விடயம்தான், இருந்த போதிலும் பார்ப்பதற்கு எவ்வளவு நுணுக்கமாகவும் அழகாகவும் இருக்கிறது என்று பாருங்கள். பொதுவாக ஒவ்வொரு பிரதேசத்துக்கு அந்த வகையில் யாழ்ப்பாண பிரதேசத்தை பொறுத்தவரையில் இங்கே செம்மஞ்சள் நிற லட்டசோல் மண் தான் பெரும்பாலான காணப்படும். பாருங்கள், மஞ்சள் செம்மஞ்சள் கலந்த லட்டசோல் மண். இந்த மண்ணில் எவ்வகையான நீங்கள் என்ன உரம் பாவிக்கிறீர்கள், மாட்டு தான் பாவிக்கிறது. மற்றது உரங்கள்னு சொன்னால் சில உரங்கள் யூரியா, ரசாயன உரம் மற்றும் இயற்கை உரம் எல்லாவற்றையும் சேர்ந்துதான் பாவிக்க வேண்டியது இருக்கிறது. ஓகே, நன்றி. பாருங்கள் நண்பா, இங்கே கருப்பு தங்கம் கிடக்கிறது குமியலாக. அதாவது மாட்டெருவைத்தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். கருப்பு தங்கம் போன்று குமியலாக கிடக்கிறது. இந்த மாட்டெரு ஒரு லொரியில் 95,000 ரூபாய்க்கு கிளிநொச்சியிலிருந்து ஐயா எடுத்து வந்திருக்காரு. அதோடு இங்கால மருங்கில் பாருங்கள், மிளகாய் செய்கை எவ்வளவு அழகான முறையில் மிளகாய் செய்கை இடம்பெற்றுள்ளது என்று பாருங்கள். மிளகாய் சிலவை நாற்றுக்கு பெரும்பாலான விட்டுள்ளார்கள். பாருங்கள் எவ்வளவு அழகான முறையில் மிளகாய்கள், எப்படியும் ஒரு செடியில் 80க்கு மேற்பட்ட மிளகாய்கள் காய்த்து குலங்குகின்றன. பெரும்பாலானவை இந்நாற்றுக்குத்தான் விடப்பட்டுள்ளன. சிவப்பு நிறங்களிலும் பச்சை நிறங்களிலும் காற்றுக்கு அசைந்தாடும் அழகான மிளகாய்களை நாங்கள் இங்கே இந்த வீடியோவில் பார்க்கின்றோம்.
உண்மையில் மிளகாயும் பருவங்களுக்கு ஏற்பது போல விலை அதிகளவாக உயரும் அதேவேளை மலிவாகவும் போகக்கூடிய காலங்களும் காணப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் நாற்றுக்கள் எப்போதும் தேவையாக அமைவதால் அழகான முறையில் சிவப்பு நிறங்களாக காணப்படும் அனைத்து மிளகாய்களும் நாற்றுக்கு விடப்பட்டவையே என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. சில வியாபார ஸ்தலங்களில் வாங்கும் விதைகளானது எவ்வாறு அமையும் என்பது தெரியாத போதிலும் இப்படியாக ஹைபிரிட் இனங்களை நாங்கள் பயிர் செய்து அதன் மூலம் பெறப்படும் விதைகளை பராமரித்து வைப்பதன் மூலமாக மிகச்சிறந்த முறையான வினைத்திறனான மிளகாய் கன்றுகளை உற்பத்தி செய்ய முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பாருங்கள் எவ்வளவு அழகான முறையில் விதைகள் உலர்ந்து எவ்வளவு அழகாக காணப்படுகிறது என்று. உண்மையில் கீரை செய்கையை நடைமுறைப்படுத்திய மண் வளமானது மிகவும் அழகான கட்டமைப்பை கொண்டதாக இருக்கும். காரணம், கூட்டெருவு போன்றவை மண்ணில் பிறண்டு ஒரு வினைத்திறனான ஒரு நிலத்தை உண்மையில் உண்டு பண்ணி தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதுபோல கீரை மற்றும் மிளகாயை இவர் எவ்வளவு அழகாக இந்த விவசாயி அவர்கள் உற்பத்தி செய்திருந்தார் என்பதை இந்த வீடியோ மூலம் கண்டுகொள்ளலாம். நன்றி நண்பர்களே. அடுத்ததாக புகையிலை சார்ந்த ஒரு வீடியோவை பதிவிடலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் புகையிலையானது எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, அறுவடைக்கு பின்பு அது எவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.